இதுதான் நம்மளோட சீக்ரெட் ஷாம்பூ. ஹாய் மை டியர் லவ்லி சோல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த ஹேர் கேர் டிப்ஸில் ஒன்று பெண்டிங் இருக்குது. எல்லாருமே என்கிட்ட கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஷாம்பூ மிஸ் பண்ணிட்டீங்களே, ஹேர் ஷாம்பூ மிஸ் பண்ணிட்டீங்களே, உங்களுக்கு ஷாம்பூ ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹேர் ஸ்பா ஒன்று பண்ணுவேன், ஹேர் பேக் ஒன்று போடுவேன். அது பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஆர் எல்ஸ் உங்களால் முடியாது, ஒர்க் பண்ணுறீங்க, பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மந்த்லி ட்வைஸ் அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து மந்த்லி ட்வைஸ் தான் பண்ணுவேன், என்னால் வந்து வீக்லிலாம் பண்ண முடியாது. அதனால் மந்த்லி ட்வைஸ் தான் பண்ணுவேன். அப்படி பண்ணுறதுக்கு இந்த ஹேர் மாஸ்க் வந்து நான் முந்தின நாளே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அது வந்து நான் எவ்வளோ யூஸ் பண்ணுவேனோ அவ்வளோ மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஓகே, 100 ml பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஓகேங்களா? அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். 1 கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் பாயில் ஆகும்போது 1 ஸ்பூன் கருஞ்சீரகம், 1 ஸ்பூன் வந்து ஃபெனுக்ரீக் அண்ட் 2 ஸ்பூன் ஃப்ளாக்ஸீட் எடுத்திருக்கேன். இது நல்லா கொதித்து திக் கன்சிஸ்டன்சி வரும். இது மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சி. அந்த டைமில் நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுமே நீங்கள் அதை ஸ்டெயின் பண்ணி எடுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இது யூஸ் பண்ணுறதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்னா, இந்த ஹேர் கியூட்டிகல்ஸ் யூஸ் பண்ணும் அண்ட் வந்து ரொம்ப ஷைனிங் ஆகும். இதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படி, அதனால தான். ஓகேங்களா? ஆயில் ஓவர் நைட் நான் சோக் பண்ணியிருக்கேன். என்ன ஆயில்ன்றது ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்படி அப்ளை பண்ண இப்படி நம்ம போட்டதும் நல்லா திக் கன்சிஸ்டன்சி ஜெல் பேஸில் இருக்கும். இது நம்ம ஓவர் ஸ்கேல்ப்பு ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணணும். இது நம்ம ஸ்கேல்ப் ஃபுல்லாக யூஸ் பண்ணதுனால நீங்கள் கண்டிஷ்னரே யூஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சில்கியான லுக் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் வந்து இந்த ஜெல் போட்டு ஜெல்லாக இருக்குது அப்படி கிடைக்கலனா கூட இது மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்கேல்ப்புக்கு டேரெக்டாக போகும். நல்லா 30 மினிட்ஸ் வந்து ஹேரில் சோக் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் போய் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இப்போ ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நான் ஹேர் வந்து ட்ரை பண்ணிட்டேன். நார்மலாக ஹேர் ட்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, இல்லை நாங்கள் எமர்ஜென்சி ஆஃபீஸ் போகணும், காலேஜ் போகணும், நீங்கள் ஹேர் ட்ரை பண்ணி தான் ஆகணும், ஹேர் ட்ரையரில் தான் ட்ரை பண்ணி ஆகணும்னா கோல்டு மோடில் வச்சு நீங்கள் ஸ்கேல்ப்புக்கு அந்த ஏரியா பார்ட் வந்து நீங்கள் கோல்டுலேயே வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. கீழெல்லாம் வந்து நீங்கள் ஹீட்டில் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இங்கே ஸ்கேல்ப்புக்கு கியூட்டிகல்ஸ்க்கு போகிறப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கோல்டு மோட்லேயே வச்சுக்கோங்க. இல்லைனா டவல் ட்ரை பண்ணிவிட்டு நார்மல் காட்டன் டர்க்கி டவல் வச்சு நீங்கள் டவல் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஹேர்லேயே நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. உங்கள் ஹேருக்கு அதுதான் நல்லது, ஹெல்தி. நான் வந்து இப்போது ஹேர் சீரம் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஷாம்பு பற்றி சொல்லலையா? ஷாம்பு சொல்கிறேன். வந்து இப்போ உங்களுக்காக நான் இது வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். இந்த ஷாம்பு இதுதான் ஹேர் ஃபால் ஷாம்பு. பேர் அனாட்டமி இந்த ஷாம்பு நேமு. ப்ரொவைட்ஸ் 5x ஹேர் ஃபால் கண்ட்ரோல். ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இது வேணும்னா கூட எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். நான் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நானாக யூஸ் பண்ணலை, டெர்மட்டாலஜி ரெக்கமெண்ட் பண்ணி மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நான் டாக்டர் கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஆஃப்டர் த செகண்ட் பேபி எனக்கு நிறைய ஹேர் ஃபால், ரொம்ப கணக்கே இடாம ரொம்ப அதிகமான ஹேர் ஃபால். அதனால் நான் வந்து வேறு ஒருத்தங்களுக்காக ட்ரீட்மெண்ட் போயிருந்தப்போ நான் ஓசிலேயே எல்லா ப்ராடக்ட்டும் கேட்டு தெரிஞ்சுட்டு வந்துட்டேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அப்போ வந்து அவங்க எனக்கு சொன்னது, இப்போ நார்மலாக நீங்கள் வந்து வாக்கிங் உமனாக இருக்கீங்க, இல்லை வாக்கிங் மென்னாக இருக்கீங்க அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகலாம். இன்னொருத்தவங்களுக்கு டெலிவரி ஆகியிருக்கு, ஃபேமிலி ரன் பண்ணுறீங்க, எல்லாத்தையுமே ஒரே பர்சனாக பார்த்துக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனால ஹார்மோன்ஸ்னால உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும். இட் வில் பி ஆன் ரிவர்சபிள். ஓகே, இட் இஸ் ரிவர்சபிள் ஒன்லி. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹேர் க்ரோத் அங்கே வரும். இல்லை உங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, சம் பால்னஸ் தெரியுது, அதிகமான பால்னஸ் தெரியுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த நான் சொல்கிற ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. டெர்மட்டாலஜி நீங்கள் கன்சல்ட் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது.
அதனால் நமக்கு பால்னஸ்லாம் யாருக்கும் வராது. வந்தாலும் அது ரொம்ப நாள் இருக்காது. ஸோ டெர்மட்டாலஜி நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் இப்போ சொல்கிறது வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயோ இல்லை ஓவர் ஒர்க்னாலேயோ இல்லை ஹெல்த் இஷ்யூஸ்னாலேயோ வரவங்களுக்கு ஹேர் ஃபால் வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். இந்த ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். என்னோடய ஹேருக்கு 30 ml ஷாம்பு வேணும். 30 ml ஷாம்பு, 60 ml வாட்டர் ரெண்டும் சேர்த்து 90 ml டைல்யூட் பண்ணிக்கிட்டேன். டைல்யூட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்னோடய ஹேரில் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுதான் என்னோடய ஷாம்பு மெத்தட். நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து நார்மலாக இப்போ வாட்டர் வந்து ஹாட் வாட்டர்ஸாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன வாட்டர் ட்ரிங்க் பண்ணுறீங்களோ அது ஒன் மக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஹேர் வாஷ் பண்ணி நல்லா ஹேர் குளித்த பிறகு லாஸ்ட்டாக அந்த வாட்டர் அப்ளை பண்ணி கொஞ்சம் ரின்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டும் இதுவாகாது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து நிறைய டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா இந்த பேர் அனாட்டமிலே டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் இருக்குது. சரி, ஓகே, இது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்குறீங்களா? இது வந்து நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 360 சம்திங் தான் இருந்துச்சு. பட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 545. ஓகேங்களா? இது இப்போ நீங்கள் டெர்மட்டாலஜி கிட்ட போய் நீங்கள் ஒரு ஷாம்பு வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக 1000க்கு பில்லோ அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்க எனக்கு ரெஃபர் பண்ணதுனால நீங்கள் எனக்கு அஃபோர்டபுளாக ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டதுனால அவங்க எனக்கு அஃபோர்டபுளான ஷாம்பூஸ் ரெஃபர் பண்ணாங்க. இது ஒரு ஷாம்பு. இன்னொரு ஷாம்பு என்னென்னா செபாமெட் ஹேர் ஃபால் கண்ட்ரோலும் இருக்குது, ப்ளஸ் டேண்ட்ரஃப் கண்ட்ரோலும் இருக்குது. அதுவுமே இதில் வந்து டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் இருக்குது. அதுவுமே ப்ரைஸ் கம்மி தான். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயும் வாங்கலாம், அமேசான்லேயும் வாங்கலாம், எல்லா வெப்சைட்லேயுமே இருக்குது. இல்லை நீங்கள் பேர் அனாட்டமி வெப்சைட்லேயும் போய் வாங்கலாம். ஓகேங்களா? அதுவும் ப்ரைஸ் கம்மி தான். நீங்கள் வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னா நீங்கள் அப்படி யூஸ் பண்ணலாம். எனக்கு டேண்ட்ரஃப் வந்து இல்லை, ஆனால் மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஆனால் நீங்கள் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் அண்ட் டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பேர் அனாட்டமிலையும் இருக்குது, செபாமெட்லேயும் இருக்குது. நான் செபாமெட்டுமே உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஓகே, அதுவுமே நீங்கள் பார்த்து உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை மட்டும் க்ராப் பண்ணி நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை எந்த ஒரு வெப்சைட்லேயுமே நீங்கள் அது பேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கிடைக்கும். இதுதான் நம்மளோட சீக்ரெட் ஷாம்பூ. எல்லோரும் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்களா? யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஹேர் வாஷ் பண்ணியாச்சு, நம்மளோட சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் த ஹேர் வாஷ் நீங்கள் கண்டிப்பாக சீரம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து இதுதான் உங்களோட கியூட்டிகல்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணுது. இவ்வளோ ஹேர் கட் பண்ணிவிட்டு இது பண்ணாமல் விடக்கூடாது. அதனால இதையும் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நான் இதான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணணும்னு நினச்சேன். என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் ரெஃபர் பண்ணிவிட்டேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தின் 3 வீக்ஸ்லேயே வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஷாம்பு வந்து ஒர்க் பண்ணும் கண்டிப்பாக. அப்படி ஒர்க் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது டெர்மட்டாலஜி போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ரொம்ப ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா. இது வந்து பர்சனலாக எனக்கு ஒர்க் அவுட் ஆனது. அது உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட்டு, வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன். ஓகேங்களா? அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணல. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் கொஞ்சம் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you for watching my channel.